தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 32ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு பஞ்சமி திதி, கருட பஞ்சமியை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நாக பஞ்சமியும் கொண்டாடலாம். இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 5வது நாள். வளர்பிறை பஞ்சமி, கருடனை வழிபடுவது. கருடனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள்? நல்ல ஆரோக்கியம். 2வது, சத்ருக்களின் தொல்லையிலிருந்து விடுதலை. நமக்கு தெரியாமல் யாராவது நமக்கு வைக்கக்கூடிய செய்வினை, பில்லி, சூன்யம், இது போன்ற மாந்திரீக விஷயங்களிலிருந்து கருடனை வழிபட்டால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். பெருமாளுக்கு வாகனமாகவும் பெருமாளை இமைப்பொழுதில் காக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான கருடரினுடைய சக்தி இன்றைய நாள் வழிபட்டால் நமக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான எதிரிகளினுடைய தொல்லை இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும். இன்று சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து கருட தண்டகம் படித்தால் கருடனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரம். மேலும் இன்றைய நாளுக்கான சந்திர அஷ்டமம் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதயம் மற்றும் பூரட்டாதி. இன்றைய ராசி பலன். இன்று சந்திர பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கருட பஞ்சமியான இன்றைய நாளில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள், புதிதாக வேலைக்கு சேர வேண்டிய விஷயங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். நீண்ட நாளாக அலுவலகத்திலிருந்து வர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். இன்றைய நாள் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புகள் கிடைக்கும். இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மனவேதனைகளும் தீரும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல விடை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கருட பஞ்சமியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு நெய் தீபம் ஏற்றலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்கள், பங்குச்சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரனினால் இன்று உங்களுக்கு மனவேதனைகள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நெடுநாளாக இருந்து வந்த ஒரு விதமான தன்னம்பிக்கை உயரும். புதிய வேலை தேடல், புதிய வியாபாரங்கள் மற்றும் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உங்களை தேடி ஒரு சில முதலீடுகள் வரும் பொழுது அதை இன்று நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய நாள் முதலீட்டில் உங்களுக்கு நன்மைகள் தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கருட பஞ்சமியில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய தரிசனங்கள் மிகவும் நல்லது. இன்று ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட பெருமாளை நீங்கள் சேவிக்கலாம். கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து நாக பிரதிஷ்டை செய்த இடங்களிலும் இன்று வழிபாடுகள் செய்ய ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் பல மாதங்களாக இருந்த கடன் பாக்கிகள் வசூல் செய்வது, வங்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் இன்று வந்து சேரும். இன்று உங்களினுடைய மனதில் சந்தோஷங்கள் இரட்டிப்பாகும். கருட பஞ்சமி நல்ல நாளில் கருடனுக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்து மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தீரும்.
இன்று பல காலமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சூரியனுடன் சேர்ந்திருப்பது நன்மையை தரும். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அது சரியாகும். மேலும் தொலைந்த பொருட்கள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் வந்து சேரும். கருட பஞ்சமியான இன்றைய நாளில் கருடனையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசினியர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். நண்பர்கள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் இன்று மனதிற்கு ஆறுதலை தரலாம். இன்று நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களும் தீரும். உற்றார் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். வழக்கு விசாரணையில் நீண்ட நாளாக உங்களுக்கு இழுபறியிலிருந்து வந்த வேலைகள் இன்று முடிவாகும். இன்று கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமியாக இருப்பதனால் பள்ளி கொண்ட பெருமாளினுடைய அனுகிரகமும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபாடு செய்யலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய கருட பஞ்சமியில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இன்று சிவன் ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டகச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் மாறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய புதன், அதனுடன் இருக்கக்கூடிய குரு பகவானும் சூரியனும் நன்மையை தருபவர்களாகவே இருப்பார்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் இருப்பின் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகும். இன்று தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். அலுவலகத்தில் இன்று உங்களுக்கு பேரும் புகழும் உயரும். பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் இன்று வந்து சேரும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகளை தேடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று பரபரப்பான நாளாகவும் இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரனினால் தூக்கமின்மையும் இருக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில நல்ல செய்திகள் வரும் பொழுது மன கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாகவே இருப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள், வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை வெற்றிகளை பார்ப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் உங்களுக்கு சரியாகும். நண்பர்கள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். குரு மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் அனுகூல பலனையே தருவார். கருட பஞ்சமியான இன்றைய நாளில் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து நவகிரகங்களையும் வழிபடவும். நவகிரக தோஷங்கள் மற்றும் கருடனினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்களும் தீரும். கொடுக்கல் வாங்கலில் உங்களினுடைய சகோதரியாக இருந்தால் இன்று பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரன் அலைச்சலை கொடுப்பார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று உங்களுக்கு மனதில் சில குழப்பங்களையும் உடன் பிறந்தவர்களால் ஒரு சில குழப்பங்களும் வந்து போகும். இன்று நீங்கள் பிறரிடத்தில் பேசுவதை விட அமைதி காப்பது நல்லது.
மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்திலும் குரு பகவான் 7ஆம் இடத்திலையும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மென்மேலும் இன்று விருத்தி அடையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. அலுவலக விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் குறையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பண பிரச்சனைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள் இன்று தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் ஒரு விதமான மனதில் குழப்பங்கள் இருந்து பின்பு விலகும். சந்திராஷ்டம தினமாக இருக்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று எதிலேயும் ஜாக்கிரதையாகவும் அக்கறையுடனும் இருக்கலாம். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது மற்ற முதலீடுகளையோ தவிர்க்கலாம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சனும் மற்றும் சந்திர பகவான் கூட இருப்பதனால் சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்திற்கான அதிபதியும் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் தனம் விஷயங்களிலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துவது நல்லது. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சில குழப்பங்கள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் பிள்ளைகளினால் நல்ல செய்திகள் வரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனைத்து விதமான நன்மையும் தருவார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும். உறவினர்களிடத்தில் கொடுத்து வைத்த பண பாக்கியை இன்று வசூல் செய்யும் பொழுது மனதில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரனுடன் இருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மன போராட்டங்கள் வந்து பின்பு தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.